அதாவது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிற மாரி புரிஞ்சுக்கங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம். அங்கே வந்து நல்லா வேலை பார்த்தோம்னா, நமக்கு ப்ரொமோஷன் குடுத்து, சம்பளம்லாம் கூட்டி குடுத்து, நல்லா நம்மள பார்த்துப்பாங்கன்னு வச்சுங்க. நம்ம ஒரு வேலைக்கு போறோம். அங்கே வேலையே செய்யாம, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, இருக்கிறவனையும் உருப்புற வழி இல்லாம பண்ணிவிட்டு, இப்படியே சுத்தி திரிஞ்சோம்னா, வேலைய விட்டு கழுத்த பிடிச்சு தள்ளுவாங்களா, தள்ளமாட்டாங்களா? அப்போ நம்ம முதலாளி. எவ்வளோ நாள் தான் பொறுத்து இருப்பாங்க? முதலீட்டு போட்ட முதலாளிக்கு வந்து லாபம் வேணுமா இல்லையா? அதே மாதிரி அரசியலும் அப்படிதான். இங்கே முதலாளி, அதாவது ஜனநாயக அரசியல்ல முதலாளிங்கிறது மக்கள். அப்போ மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்சிக்கு வந்து வாய்ப்பு குடுக்குறாங்க. 1 வாட்டி குடுத்தா பரவால்ல, 2 வாட்டி குடுத்தா பரவால்ல, 50 வருஷமா 2 கட்சிக்கு குடுத்து ஒழுங்கா வேலை பார்க்கல போல இருக்கு. பொறுத்து இருந்த மக்கள் திடீர்னு நம்ம தளபதி வந்தோனே, அவங்கள வந்து இல்லப்பா நீங்க நாளைலேருந்து வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதிக்கு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. இது நெறைய பேருக்கு பொறுக்கலங்க. எனக்கு இவ்வளோ 50 வருஷமா ஒழுங்கா வேலை பண்ணாம, திடீர்னு வந்து தளபதி வந்தோனே என்ன குறைங்கிறீங்க 6 மாசத்துக்குள்ள, இந்த 3, 4 மாசத்துல? அத செய்யல, இத செய்யல, என்னத்த செய்யல? 3, 4 மாசத்துல என்ன மலையா திருப்ப முடியும் தம்பி? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த இந்த 5 வருஷம் கழிச்சு நீங்க வந்து சொல்லலாம். என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணலன்னு. ஆனா, எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, இந்த 5 வருஷத்துல தாவேக்கா வந்து செய்யிற இந்த வேலைகளால, அடுத்த எலெக்ஷன்ல எதிர்க்கட்சியே இல்லாம போயிட்டுன்னா, அப்புறம் ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஆபத்து தானே. வந்து நம்ம அதுவா எனக்கு கவலையா இருக்கே தவிர, வேற எத பத்தியும் கவல இல்ல. 50 வருஷமா ஒழுங்கா வேலை செய்யாத போதே, இப்படி சவுண்ட குடுக்குறாங்கன்னா, வேலை செஞ்சிருந்தா? இதெல்லாம் எனக்கு புரியல. வேலையே செய்யாம நாங்கலாம் என்னத்த சாதிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு போல இருக்குங்க. எல்லா கம்பெனிலயும் இருக்கு போல இருக்கு. இது இப்ப தான் எனக்கு தெரியுது பாருங்களேன். இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, தளபதி ஆட்சிய ரொம்ப வரவேற்கணும் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா, நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஒரு பொக்கிஷம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இந்த பொக்கிஷத்த வச்சு தமிழ்நாட ஒரு டெவலப்ட் ஸ்டேட்டா மாத்திரணும். நன்றி.